அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. நான் ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷனை உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அங்க எனக்கு அப்படி ஒரு ட்ராப் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ச்சே, நான் அவ்வளவு இன்னசென்ட்டா அந்த மல்லிய நம்பி அவ கூட நான் ஹோட்டலுக்கு போனேன். அங்க போலீஸ வர வச்சுட்டாராகோ. எனக்கு எப்படி இருக்கும்? என் இதயமே ஒரு செகண்ட் நின்னுடுச்சு. அவ அப்படி பண்ண போறான்னு உங்களால கெஸ் பண்ண முடியலையாக்கா? இவ்வளவு நாள் அண்ணன் கூட இருக்கீங்க, அந்த சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா? டேய், கெஸ் பண்ண முடியல. நான் அவளை ரொம்ப சிம்பிளா நம்பிட்டேன். அவளுக்கு உன் மேல சின்னதா ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னிய சுடர். சொன்னதான். அவளுக்கு என் மேல சின்னதா டவுட் இருந்தது உண்மைதான். ஆனா அவ அத என்ன ஏதேன்னு ஆராய்ச்சி பண்றான்னு நான் நினைக்கல. எங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது ஈகோ கிளாஸ் ஆச்சுன்னா என்ன டீஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அத அவ யூஸ் பண்றான்னு நினைச்சேன். அதை விட அவ விஜய்க்கு ரொம்ப பயப்படுவா. விஜய்க்கு என் மேல 100% நம்பிக்கை இருக்கு. அதனால அத மீறி அவ போகவே மாட்டான்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நாளாவே அத பிளான் பண்ணிருக்கா. இன்னைக்கு என்ன காலி பண்ணிட்டா ரகு. சுடர், இது அவதான் பண்ணிருப்பான்னு நீ தீர்மானமா நம்புறியா? ஏன்னா போலீஸ் தற்செயல கூட அங்க வந்திருக்கலாம்ல, தற்செயல கூட உன்னை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா தேடப்படுற குற்றவாளிகள் லிஸ்ட்ல உன் பேர் இருக்குங்கிறது உண்மைதான். அதனாலதான் கேக்குறேன். முதல்ல நான் கூட அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போதுதான் புரியுது, இத அவதான் பிளான் பண்ணிருக்கான். சரி, ஜஸ்ட் கூல் டவுன். என்ன செய்யறதுன்னு நிதானமா யோசிக்கலாம். நவீன், போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. நீ உட்காரு உட்காரு. குடு, ஃபர்ஸ்ட் இது குடி. குடிமா. டேய் நவீன், உன்னாலதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது. என்ன இல்லையா? என்ன சொல்றீங்கக்கா? அங்க தண்ணி கேன் போடுறதுக்கு ஒரு முட்டாள் அனுப்புனீங்க. அவன் தான் அந்த மல்லி முன்னாடி சுடருங்கிற என் பேரையே சொன்னான். அங்க இருந்துதான் அவளுக்கு சந்தேகமே வந்துச்சு. அக்கா, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருந்துச்சு. இப்படி பண்ணுன்னு ரகுனா தான் சொன்னாரு, அதனாலதான் பண்ணுனேன். இதுல ஏமலையே ஏன் கோச்சுக்கிறீங்க? ஏய், என் லைஃப் என்ன மாதிரி செட்டில் ஆயிருக்கும் தெரியுமா? அந்த பக்கம் ஒரு கோடீஸ்வர அப்பா, இந்த பக்கம் ஒரு ஜென்டில் மேனா ஹஸ்பண்ட், பெரிய பணக்காரனும் கூட. என் வாழ்க்கையே கவலை இல்லாம போயிருக்கும். நானும் ஒரு கோடீஸ்வரியா இருப்பேன். அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கு கூட நீங்க கேட்ட 5 கோடி ரூபாவை தரேன்னு சொன்னேன். ஆனா எவனோ ஒரு முட்டாள் அனுப்பி எல்லாத்தையுமே எப்படி காலி பண்ணிட்டியடா. என் மேல பழி போடாதீங்க. ரகுவான் ஒரு வேலை ஒப்படைச்சாருன்னா நீங்க தான் கவனமா இருந்திருக்கணும். நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு என்ன சொல்லாதீங்க. என்னடா என்ன நான் மிஸ்டேக் பண்ண ராஸ்கல்? எவ்வளவு உயிரை பணைய வச்சு ஒவ்வொரு வேலை செஞ்சு தெரியுமா? அன்னைக்கு படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்தப்போ செத்து போனேன்னு தான் நினைச்சேன். அப்படி ஒரு அடி அழுதுட்டு உட்காந்துருந்தனா. அடுத்து என்ன செய்யணும்னு மூவ் ஆயிட்டு தானே போனேன். நம்ம எல்லாருக்காகவும் தான் அந்த வேலையை செஞ்சேன். இப்ப பாரு, என் உழைப்பெல்லாம் வீணா போய் ஒரு திருடி மாதிரி ஓடி வந்திருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, சண்டை போடாதீங்க. அடுத்து என்ன செய்யலான்னு நிதானமா யோசிக்கலாம். சுடர், ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. இல்ல ரகு, இது சரியாகும்னு எனக்கு தோணல. விஜயோட வாழ்றது, கதிரேசனுக்கு மகளா இருக்கிறது எதுவுமே நடக்காது இனிமே. நம்ம கதிரேசன் வீட்டுல அடிச்ச பணம் இருக்குல்ல, அதுல எனக்கு 50% ஷேர் கொடுத்துறேன். நான் எங்கேயாவது போயிடுறேன். 50% ஷேரா? ஆமா ரகு, அதான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உனக்கு ஏற்பாடு பண்ண பணம். அது முழுசா எனக்கு தான் சேரணும். ஆனாலும் அதுல ஒரு பங்கு நான் உனக்கு கொடுக்கறேன். எனக்கு வெறும் 50% ஷேர் ஓகே. ஷேர் கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா சுடர்? நீ என்னோட 50% பார்ட்னர் ஆயிட்டியா? அதுல ஒரு பங்கு எனக்கு தர்மம் போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட. இரு, உன்னை பாத்துக்கிறேன்.
அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சுடர். உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு, அது போதும். என்னது இது? இந்தாங்க பாருங்க. இது இந்த வீட்டோட டாக்குமெண்ட், இது டாக்ஸ் கட்டின ரெசிப்ட், இது விஜயோட அட்ரஸ் ப்ரூஃப். மேடம், ஏற்கனவே இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்கீங்கல்ல, மறுபடியும் எது கொடுக்குறீங்க? இதெல்லாம் ஒருத்தன் கையில வச்சுக்கிட்டு சுத்துறானா? அதுக்கு என்ன சார் அர்த்தம்? நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த வீட்டை பேங்க் லோனுக்காக பிளட்ஜ் பண்ணதுல இருந்து இந்த வீட்டை விக்கிற வரைக்கும் இதை வச்சு எதுக்கு வேணாலும் மூவ் பண்ணலாம். இப்படி ஒரு செட்ட என் தம்பி விஜய் ஒரு ஜெராக்ஸ் கடையில எடுத்திருக்கான். அப்ப அதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஆப்வியஸ்லி உங்க தம்பி வந்து இந்த வீட்டை கடனுக்காகவோ இல்ல வீட்டை விக்கிறதுக்காகவோ முயற்சி பண்றாருன்னு அர்த்தம். நீங்க என்ன சார் சொன்னீங்க? இந்த ப்ராப்பர்ட்டில ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னு நான் ரிட் பெட்டிஷன் போட்டுருவேன், அதுக்கப்புறம் விஜய் லோனுக்கோ இல்ல சேல் பண்றதுக்கோ முயற்சி பண்ணவே முடியாதுன்னு தானே நீங்க சொன்னீங்க. அப்புறம் எப்படி சார் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான்? மேடம், இங்க பாருங்க, ஏற்கனவே உங்க தம்பி இந்த வீட்டை பேங்க் லோனுக்காக வைக்க முயற்சி பண்ணி அவருக்கு அது கிடைக்க விடாம நம்ம பிளாக் பண்ணிருக்கோம். அதனால அவர் இந்த வீட்டை வேற பேங்க் மூலமா இதை ட்ரை பண்ணிருக்காரு. அது எந்த பேங்க்னு தெரிஞ்சுக்காம நம்ம எப்படி பிளாக் பண்ண முடியும்? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை அந்த லோன் அவருக்கு சாங்ஷன் ஆகி அமௌண்ட் அவர் கைக்கு போயிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டை காலி பண்றதை தவிர வேற வழியே இல்லை உங்களுக்கு. சார் என்ன சார் நீங்க இன்னைக்கு இதை வந்து சொல்றீங்க? அன்னைக்கெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே. மேடம், நான் அன்னைக்கு சொன்னது ஒரு தற்காலிக தீர்வு தான். லாங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். ஒரே நாள்ல அதை உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. எதிரி என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வியூகத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் சார் அன்னைக்கு சொல்றப்போ என் கையில கேஸ கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு அவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் ஏதாவது முயற்சி பண்ண முடியுங்கிறீங்க. என்ன சார் இப்படி மாத்தி மாத்தி பேசினா எப்படி சார் சரியா இருக்கும்? இப்ப நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்னு தினம் நினைச்சு பயந்துகிட்டே இருக்கணுமா? இத பாருங்க மேடம், அப்படி உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு காரியம் பண்ணா நல்லா இருக்கும். என்ன செய்யணும்? பேசாம இந்த வீட்டை என் பேர்ல பவர் ஆஃப் அட்டானியான்னு எழுதி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க தம்பியால எந்த ஜென்மத்திலையும் இந்த வீட்டை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாம பண்ணிடுவேன். ஏன் சார் அந்த வேலையை இந்த டாக்குமெண்ட் வச்சு பண்ண முடியாதா? மேடம், இது தான பத்திரமாச்சே, இதுல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பவர் ஆஃப் அட்டானி அப்படி இல்ல. அது மட்டும் இருந்துச்சுன்னா உங்க தம்பியால இந்த வீட்டை பத்தி நினைச்சு பார்க்க முடியாதபடி பண்ணிடுவேன். ஆனா அது மட்டும் இல்ல, அவரை இந்த வீட்டை விட்டே விரட்டி விட்டுருவேன். என்ன சொல்றீங்க, செஞ்சிருமா? சார் பவர் ஆஃப் அட்டார்னி எல்லாம் அப்படி ஈஸியா யாருக்கும் தூக்கி கொடுத்துட கூடாதுன்னு சொல்லுவாங்களே. மேடம், நான் எத்தனை என்ஆர்ஐ கேஸை டீல் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி, ஏன் 100 ப்ராப்பர்ட்டி என்னோட ஃபேமிலி பேர்ல தான் இருக்கு. இந்த பாருங்க, லாயரையும் டாக்டரையும் முழுசா நம்பணும். அப்பதான் கேஸை ஜெயிக்க முடியும், காப்பாற்றவும் முடியும். கொஞ்சம் பொறுத்துங்க. இதை தவிர வேற எதுவும் லீகல் ப்ரொடக்ஷன் எதுவும் பண்ண முடியாதா? நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்க ஃபேமிலி 4 தலைமுறையா இந்த தொழில தான் இருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கேஸ் எத்தனை கேஸ் நாங்க டீல் பண்ணிருக்கோம். இத பாருங்க, பேசாம இந்த ப்ராப்பர்ட்டியை என் பேர்ல பவர் ஆஃப் அட்டானியா எழுதி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குங்க. சரிங்க சார், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, நான் சொல்றேன். மேடம், நாளைக்கே நல்ல நாள் தான். என் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்தீங்கன்னா அங்கேயே முடிச்சிடலாம். சார் பவர் ஆஃப் அட்டார்னியை கொடுக்கறதுக்கு எதுக்கு சார் நல்ல நாளெல்லாம்? நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன்ல, நீங்க கிளம்புங்க. இங்க பாருங்க மேடம், நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. சரிங்க சார், கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். ராஜிமா, அவர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் கேட்ட பவர் ஆஃப் அட்டானியை நம்ம எழுதி கொடுத்துடலாமே, நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. நிம்மதியா இருக்கலாம், ஆனா அந்த வீடு ஒரு கட்டத்துல நமக்கும் யூஸ் ஆகாம விஜய்க்கும் யூஸ் ஆகாம போயிடும். எல்லார் கையிலயும் பவர் ஆஃப் அட்டார்னியை கொடுத்துட முடியாது. அப்படின்னா இப்ப நம்ம என்னதான் பண்றது? என்ன செய்யலான்னு சீக்கிரம் முடிவு பண்ணுவோம். யாரெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன்? எத்தனை ரவுடி, எத்தனை போலீஸ், எத்தனை ஐ ஆபீசர்ஸ், எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். கேவலம் ஒரு வில்லேஜ் கேர்ள், ஒரு கண்ட்ரி கேர்ள், ஒரு கிராமத்துல 1ஆம் வகுப்புக்கு டீச்சர். அவ போய் என்ன ஃபூல் ஆக்கிட்டா? சுடர் ரிலாக்ஸ் ஆரு, அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். நான் அவளை ரொம்ப
குறைச்சி எடை போட்டுட்டேன். சும்மா கிச்சன்லயும் டைனிங் டேபிள்லயும் சில்லியா பாலிடிக்ஸ் பண்றா, அவளை ஈஸியா தட்டி விட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். அவ இவ்ளோ பெரிய கிரிமினல் வேலை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சுடர், அந்த விஜயோட அக்கா ராஜேஸ்வரி இருக்காங்களே, அவங்க உன்னெல்லாம் தாண்டின பிரில்லியன்ட் பெரிய வில்லி. ஆனா அவங்களாலேயே அந்த மல்லிய ஒன்னும் பண்ண முடியல. நீ அவளை முன்னாடியே சரியா ஜட்ஜ் பண்ணிருக்கணும். நீ இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். ஆட்டோல நான் அவ கூட வரும்போதே லேசா ஸ்மெல் பண்ண. அவ என்ன வழி மாத்தி கூட்டிட்டு போனது, சம்பந்தம் இல்லாம லஸ்ஸி வாங்கி கொடுத்தது, இது எல்லாமே கொஞ்சம் அன்யூஷுவலா தான் இருந்தது. ஆனா அவ போலீஸ் கொண்டு வந்து நிறுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன நேர்ல பார்த்து நீ சுடர் தானேன்னு கேட்டப்போ நான் எப்படி ஆடி போயிட்டேன் தெரியுமா? என் ரெக்கார்ட்ஸ் அந்த இன்ஸ்பெக்டர் மொபைலே வச்சிருக்கான். அந்த மல்லி எனக்கு மரண பயத்தை காமிச்சிட்டா ரகு. அவளை நான் சும்மாவே விடக்கூடாது, சும்மாவும் விட மாட்டேன். இனி அந்த விஜய் கிடைக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்துல அவளுக்கும் கிடைக்க கூடாது, கிடைக்கவும் விட மாட்டேன். அவளும் அந்த வாழ்க்கையில இருக்க கூடாது. ரகு, அவளை தூக்கிட்டு தான் மறு வேலை. நீதான் எனக்கு ஏதாச்சும் பிளான் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். ரகு, நீ எனக்கு கொடுக்கிற 50% ஷேர்ல 10 லட்சம் ரூபாவை எடுத்துக்கோ. அவளை எப்படியாச்சும் தூக்கிட்டு வந்து என் முன்னாடி காட்டிட. அவளை என் கையாளி அவளை கழுத்தை நெரிச்சு கொள்ளணும். அப்பதான் எனக்கு கோவம்லாம் அடங்கும். கண்டிப்பா பண்ணிடலாம் சுடர். நீ கூலா இரு. உனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ரகு, எனக்கு அந்த பணத்தை ரெடி பண்ணிட. அதை டிலே பண்ணிடாத. கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது ஸ்டேட் போலான் இருக்கேன். கண்டிப்பா சுடர், டிலே பண்ண மாட்டேன். நீ போய் ரெஸ்ட் எடு. வேற ஸ்டேட்டுக்கு போக போறியா? இதுல 50% ஷேர் வேற வேணுமா உனக்கு? ஷேர் தானே கொடுக்குறேன். அண்ணே, அவங்க என்ன சொல்றாங்க? வேற என்ன சொல்லுவா? அந்த மல்லிய கொலை பண்ணணுமா அவளுக்கு. அதுக்கப்புறம் கதிரேசன் கிட்ட அடிச்ச பணத்துல 50% ஷேர் வேணுமா? அண்ணா, அவங்க எப்ப 50% ஷேர் கேட்கலாம்? இந்த ப்ராஜெக்ட்காக நம்ம ராத்திரி பகலமா வேலை பார்த்துட்டு இருக்கோம், ரத்தம் சிந்தி இருக்கோம். அவங்க அந்த வீட்ல இருந்து குறைஞ்சது 5 கோடி ரூபாய் அடிக்கணும்ன்றது தான் நம்ம போட்ட பிளான். கவனமா இல்லாம எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்துட்டு 50% ஷேர் கேக்குறாங்களா? எனக்கு அப்படியே காண்டாகுதுண்ணா. டேய், அவ கேட்டா நாம கொடுத்துருவோமா? ஆனா நீங்க கொடுத்துடலான்னு சொன்னீங்களேண்ணா. இங்க பாரு, அந்த சுடர் இருக்கால, ரொம்ப டேஞ்சர் இவ. அவளை ஹேண்டில் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் துரோகம் பண்ணலாம்னு நினைப்பா. யார வேணாலும் கழுத்தை நெரிக்கலான்னு முடிவு பண்ணுவா. அதனால அவளை ஜாக்கிரதையா தான் நாம ஹேண்டில் பண்ணணும். இப்ப என்ன செய்ய போறோம்னா, அவ கேட்கிற ஷேரை கொடுக்கறதுக்கு நான் என்ன பிளடி ஃபூலா? அதுக்கு பதிலா அவளுக்கு நான் வேற ஒரு ஷேர் வச்சிருக்கேன். இந்த பாய்சனை பிரியாணில கலந்துடலாம். கடைசியா அவளுக்கு பிடிச்ச பிரியாணிய சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போய் சேரட்டும். ரெஸ்ட் இன் பீஸ் சுடர். சூப்பர்ண்ணா. நீங்க கூட அவங்க பொண்ணுன்றதால அவங்க மேல கொஞ்சம் இறக்கப்பட்டுருவீங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிடலான்னு நினைப்பீங்களோன்னு நினைச்சேன். ஒரு பொண்ணுக்கு இறக்கப்படலாம்டா, ஆனா சுடருக்கு இறக்கப்படவே கூடாது. புரியுதா? கொடுங்கண்ணா, என் கையால நானே கலக்கிடுறேன். ஓபன் பண்ணு. இந்த பாய்சன் பிரியாணில கலக்கிறதுக்காகவே ரெடி பண்ணது. இதுலயும் பட்டை கிராம்பு ஸ்மெல்லு தான் வரும். சாப்பிடும்போது ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. நான் உங்க பிரில்லியன்ஸ் வேற யாருக்குமே வராதுண்ணா. கொடுங்கண்ணா.
சந்தோஷமா போயிட்டு வா சுடர். குட் பை. ஏமா எங்கேயும் போகலையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டா ரேணு கூப்பிடுறேன்னு சொன்னா அவளை ஷாப்பிங் கூட்டு போகணும்ப்பா. ஏமா அதான் மல்லி ரேணுகாவும் போயிருக்காங்கல்ல, அவங்க அப்படியே போயிட்டு வந்துருவாங்க. அவங்கள அவங்க போக்குல விடுமா. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒண்ணு மண்ணா இருக்கிறது நம்ம ரேணுகாவுக்கு நல்லது. பா, நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏமா நீ சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்ல முடியாதுமா. உனக்கே இதெல்லாம் போக போக புரியும். அந்த மல்லி எப்படியாவது அக்காவை துரத்து விடணுன்ற ஐடியால தான் இருக்கா. விஜய் மாமாவும் அவ்வளவுதான் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு. இது ஏன் அப்பாவுக்கு புரியவே மாட்டேங்குது? மல்லி சொல்லுமா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அப்பா, நாங்க இன்னும் வீட்டுக்கு வரல. ஏமா அங்கேருந்து ஷாப்பிங் ஏதாவது போயிட்டீங்களா? ஷாப்பிங் எல்லாம் போல. என்னம்மா உன்னுடைய குரல் ஒரு மாதிரியா இருக்கு, ஏன் என்ன விஷயம்? அது நானும் ரேணுகாக்காவும் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு லஸ்ஸி சாப்பிட வந்தோம். ரேணுகாக்கா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னாங்க. பக்கத்துல தானே, போயிட்டு வரட்டும்னு அனுப்பி வச்சேன். திரும்பி வரல. ஏமா திரும்ப வரலன்னா அக்கம் பக்கத்துல எங்கேயாவது நிக்கிறாளான்னு பாரு. இது நடந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ரேணுகா அக்கா திரும்பி வரல, பக்கத்துலயே எங்கேயும் இல்ல. 1 மணி நேரமா வரலையா? என்னமா எப்படி சொல்ற? 1 மணி நேரமா நீ என்ன பண்ண? நீ எனக்கு உடனே சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? இல்ல, நான் தேடி பார்த்துட்டு உங்களை கூப்பிடலான்னு இருந்தேன். ஏ மல்லி, உன் கூட இருந்த அக்கா எப்படி காணாம போக முடியும்? நிஷா, ரேணுகா அக்கா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னா நான் அனுப்பாம இருக்க முடியுமா? அவங்களுக்கு தான் மனநல முடியலன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அதுக்கு தானே உன்னை கூட அனுப்புறது. அப்புறம் தனியா அனுப்புனேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப நல்லா தானே இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் அது தெரியும்ல. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. அவ குணமாயிட்டு இருக்கா, அவ்வளவுதான். ஏ. அவ இன்னும் நல்லாலாம் ஆகல. நிஷா, வார்த்தையை கவனமா பேசு. நான் அவங்கள நல்லா தான் பாத்துட்டு இருந்தேன். அப்படி இருந்து அவங்க காணாம போயிட்டாங்க. அது எப்படி மல்லி? நீ அக்கா கூட இருக்கும்போது மட்டும் அவளுக்கு இப்படி ஆகுது? யோசிச்சு பாரு. என் அக்காக்கு நடந்த எல்லா கெட்டதும் நீ மட்டும் கூட இருக்கும்போது தான் நடந்தது. அப்படியெல்லாம் இல்ல நிஷா, இதெல்லாம் பொதுவா சொல்லாத. சரி, நீ எதுக்கு அவளை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போன? அது ரேணுகா அக்காக்கு லஸ்ஸி பிடிக்கும்னு விஜய் சொல்லியிருந்தாரு. அதான் அவங்கள கூட்டிட்டு போய் லஸ்ஸி வாங்கி கொடுக்கலான்னு போனேன். ஏய், சுத்த பொய். அவளுக்கு லஸ்ஸி பிடிக்கவே பிடிக்காது. நீ எங்ககிட்ட எதையும் மறைக்கிற. ஆ, நான் எதுக்கு மறைக்கணும்? நான் எதையுமே மறைக்கல. இங்க குடுமா குடுமா. அம்மா இப்ப நீ எங்கம்மா இருக்க? ராமாபுரம் போற வழியில சாமி மெஸ்ல நின்னுட்டு இருக்கோம். நீ எங்க இருமா, நான் அங்க வர்றேன். பா, நான் சொன்னேன்லப்பா, அந்த மல்லி நம்ம ரேணுவை சரியா பாத்துக்க மாட்டா. இதுக்கு தான் நான் கூட்டு போறேன்னு சொன்னேன். நிஷா, முதல்ல நம்ம அங்க போவோம், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். நீ வா போவோம், வா. என்னம்மா சொல்றாங்க? நிஷா கோவப்படுறானே, அவங்க இங்க வராங்களாம். சரி வாமா, உள்ள போய் வெயிட் பண்ணுவோம். சுடர், ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் நவ? நோ, ஐ அம் நாட் ஃபைன். ஏதோ நீ சொன்னதுக்காக நான் சும்மா உட்கார்ந்திருக்கேன். எனக்கு உடனே எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம் போல இருக்க. எங்க அந்த இன்ஸ்பெக்டர் என்னை தேடி வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு ரகு. அந்த இன்ஸ்பெக்டரா? இந்த இடத்துக்கா? நீ முதல்ல சாப்பிடு, அப்பதான் உன்னோட பயம் எல்லாம் போகும். இந்த சாப்பிடு. நீ பழைய சுடரா இருந்தா இப்படிலாம் பயப்பட மாட்டேன். கொஞ்ச நாள் ஒரு வசதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டல, அந்த வாழ்க்கைய எப்படியாவது நிரந்தரமாக்கிக்கணும்னு நினைக்கிற. அந்த ஆசைதான் உன்னை இப்படி பயப்படுறவளா மாத்திருச்சு. நம்மள போல வாழ்க்கையில இருக்கிறவங்க எங்கேயும் எப்பவும் செட்டில் ஆகணும்னு நினைச்சுக்க கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கணும் சுடர். நோ ரகு, என்னால இதுக்கு மேல ஓட முடியாது. 8 வயசுல இருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏதாச்சும் 2 கால் என்ன துரத்திக்கிட்டே இருக்க. இல்ல ரகு,
இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.